பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சில நேரம் நம்ம உழைப்பின் பலனை பார்க்க முடியாம, ஐயோ நான் வெறுமையா போயிடுவனோ, இவ்வளோ நாள் காத்திருந்தது வீணா போயிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு காணப்படுவோம். இன்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. எங்க போவீங்க? கானான் தேசத்துக்காக பிரயாணப்படும்படியாய் எகிப்துங்கிற அடிமைத்தன நாட்டில இருந்து வெளியே கால் எடுத்து வைப்பீங்க, அங்கிருந்து புறப்படுவீங்க. அந்த நாட்களிலே நீங்க வெறுமையா போக மாட்டீங்க. கானானுக்கு புறப்படும் போது நீங்க வெறுமையா புறப்பட மாட்டீங்க அப்படின்னு தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலருக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்று நமக்கும் கூட அவர் அப்படியாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. நீங்க எங்க போறீங்க? ஒருவேளை ரிட்டையர்மெண்ட் ஆகி உங்க சொந்த ஊருக்கு போறீங்களா, அல்லது உங்க வேலை ஸ்தலத்திலிருந்து உங்க தாய் வீட்டுக்கு போறீங்களா, அந்நிய தேசத்திலிருந்து உங்க நாட்டுக்கு திரும்பி வர்றீங்களா, அல்லது பேங்க்ல ஏதோ ஒரு லோனுக்காக நீங்க அநேக கஷ்டப்பட்டு பணத்தை எதிர்பார்த்திருந்து திரும்ப உங்க வீட்டுக்கு போறீங்களா, உங்க வேலை ஸ்தலத்திலே இருந்து ஒருவேளை உங்க வீட்டுக்கு போறீங்களா? பிரியமானவர்களே, நீங்க வெறுமையாய் போவதில்லை. நீங்க திரும்ப போகும்போது வெறுமையாய் போவதில்லைன்னு இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார். நீங்க போகும்போது ஆசீர்வாதமாய் போவீர்கள். இந்த வசனத்தின் முன் பகுதி சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தியருடைய கண்களிலே தேவனாகிய கர்த்தர் தயவு கிடைக்கும்படி செய்வாராம். அதனால அவங்க வெறுமையா போக மாட்டாங்களா? பிரியமானவர்களே, இதே காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்கிறார். பேங்க்ல ஆபீசர்ஸ் கண்கள்ல தயவு கிடைக்கும். நீங்க ஒர்க் பண்ற இடத்துல மேனேஜர்ஸ் கண்கள்ல தயவு கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்கிறவருடைய கண்களிலே தயவு கிடைக்கும். உங்க இண்டஸ்ட்ரியில அந்த கன்சர்ன்டு பர்சன் இடத்துல உங்களுக்கு தயவு கிடைக்கும். உங்களுடைய கடையிலே வருகிற ஜனங்களுடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்கும். உங்களுடைய வியாபார ஸ்தலத்திலே பணம் வந்து சேர வேண்டிய இடத்திலிருந்து தயவு கடந்து வரும். அந்த தயவு கிடைக்கும் போது என்ன நடக்கும்? நீங்க வெறுமையா திரும்ப போக மாட்டீங்க. உங்க கடையை பூட்டிட்டு நீங்க வெளியே வரும்போது பணத்தோட தான் வெளியே வருவீங்க அப்படின்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அவர் நம்ம வெறுமையா இருக்கிறத விரும்புகிற தெய்வம் அல்ல. நம்முடைய கரங்களை நிரப்ப அவர் ஆசைப்படுகிறவர், வெகுமதிகளை கொடுக்கிறவர். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமா? பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இரட்சகரே, ஆவியானவர், அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்துல இருந்து நீ வெறுமையா போகவே மாட்டே அப்படின்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையை இன்னைக்கு நாங்க எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கிறோம். நாங்க வெறுமையா வர மாட்டோம். நாங்க வெறுமையா திரும்ப மாட்டோம். நாங்க ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிற அந்த காரியத்துல வெற்றி எடுக்காம விட மாட்டோம். அப்பா, எங்களை வெறுமையா நீங்க அனுப்பாத தெய்வம். எஸ் மாஸ்டர், பல ஆயிரம் மடங்காய் திருப்பி கொடுத்து எங்களுடைய உழைப்பின் பலனை பெருக பண்ணுகிறவர். இயேசுவின் நாமத்தில் வெற்றியை அப்பா பரம தகப்பனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.